ஹேடா பேரிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? டுடே வந்துட்டு காதல் கல்வன் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து உயிரை போய் அதை தான் போட்டிருக்கணும். பட் ஏன் அதை போடுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மினி சீரீஸை நான் ரொம்ப மனசாக இழுத்துட்ருக்கேன் அப்படின்னா வீடியோவே நான் போடுறதில்ல. அதுதான் ரீசனு. ஸோ எனக்கு தெரியும் என் மேலே எவ்வளோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எனக்கும் ஆசை தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய சிச்சுவேஷன் என்னை இப்படி சத்தி பண்ணுது. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நான் வேணும்னே வந்து பண்ணல. எனக்கும் ஆசை இருக்குது, பட் வந்து இப்படி இருக்குது என்னோடய சிச்சுவேஷன். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன தான் வீடியோ போடலை அப்படின்னாலும் சில பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது அளவுக்கு நான் வந்து இப்படி பண்ணுறதுக்கு ஐம் ரியலி சாரி. ஓகேவா? நான் இதை வேணும்னே பண்ணல. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு இந்த மினி சீரீஸை வந்து இன்னும் 2 எபிசோடில் நான் முடிச்சிடுவேன். ஏன்னா ரொம்ப நாள், பிகாஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மினி சீரீஸு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. 1 இயர் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்தோட சேனலை ஓப்பன் பண்ணி. ஸோ அப்படி இழுத்துட்ருக்கேன் நான். ஸோ எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் வேணாம், இதுக்கு மேலே இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது இருந்தாலும் இந்த சீரீஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து செம்ம த்ரோட் பெயின் இன்றைக்கு சுத்தமாக முடியல, நான் பேசக்கூட முடியல, அவ்வளோ த்ரோட் பெயினாக இருக்குது. இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மினி சீரீஸை நான் போட்டு முடிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே இதை வந்து இழுக்க முடியாது. 1 இயரே ஆக போகுது. அந்த அளவுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் நான். எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான். அண்டு உயிரை பிரியாதே அதையும் நான் வந்து ஜூம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். எப்படியும் இந்த மினி சீரீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே வந்து ஜூம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வரப்போகிற நியூ ஒன் ஷர்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா? ஸோ ஓகே, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போன பார்ட் நான் இதோடு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நம்ம சுகா வந்துட்டு ஜிமின் கூட வந்து சண்டை போட்டிருப்பான். ஜிமினும் வந்துட்டு சாரிடா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு சுகா வந்து கொஞ்சம் காம் பண்ணியிருப்பான். ஸோ அதோடு தான் முடிச்சிருந்தோம். ஸோ அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டில் ஜிமின் தான் அப்படியே செம்மையாக ரெடி ஆகிட்டு அப்படியே காலேஜுக்கு தான் போகிறான். ஸோ போனதும் அப்படியே நம்ம ஜேகேவை தான் தேடுறான், எங்கே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்குறான், ஜேகே சீனியர் பார்த்தீங்களா? இல்லையே ஜமன், நாங்கள் ஜேகே சீனியர் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து ரொம்ப நேரமாக அப்படியே வந்து ஜேகேவை தேடிட்டே இருக்கான். ஸோ அப்போது ஜேகே தான் அந்த காலேஜ் டெலிஃபோன் பூத் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு யாரு கூட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜம்முனும் ஜேகேவை பார்த்துட்டு அப்படி குடுக்குன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே போக ஜேகே வந்து ஃபோன் பேசிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜம்முன் நின்றுட்டுருக்கான். ஜேகே வந்துட்டு 1 minute அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையாலே காட்டிட்டு அப்படியே வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜம்முனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிஃபோன் பூத்துக்கு வெளியே வந்து இருந்துகிட்ருக்கான். இங்கே வந்து ஜேகே வந்து பேசுகிறது டெலிஃபோன் பூத்துக்கு வெளியே இருக்கிற ஜிம்மினுக்கு வந்து கேட்குது. ஜிம்மினும் வந்து ஜேகே பேசுறது அப்படியே கேட்குறான். இங்கே ஜேகே வந்துட்டு சரி தியா, சொல்கிறது கேளு தியா, அதான் சொல்கிறேன்ல நான் வருவேன் இரு. ஐயோ சரி தியா, நைட்டு நான் சீக்கிரமாக வரேன், போதுமா? நான் வரேன், திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து யாரோ தியா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜிமினுக்கு அவ்வளோதான், யாரா தியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் அவனுக்கு ஒரு மாதிரி அது கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பொசசிவ்னஸாக ஆகுது. அப்படியே முறைச்சிட்டு இருக்கான் ஜேகேவை. ஜேகே வந்து ஃபோனில் வந்து பேசி முடிச்சுட்டு அப்படியே டெலிஃபோன் பூத்துக்கு அப்படியே வெளியே வரான். அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ ஜிம்மனை தான் பார்க்குறான். பார்த்துட்டு சொல்லு ஜிம்மன், எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த? அது வந்து சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்து பார்த்துட்டு அம்மா ஏன் மாதிரி இருக்க, அதோட இன்றைக்கி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்றான். எங்கள் ஜிம்மின் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கேண்ணா, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? இல்லை இன்றைக்கி ஒரு மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு. இல்லை இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்பெஷலாக என்ன
ஆ இல்லை, ஒரு ஸ்பெஷலும் இல்லை. அப்படியா? அப்போ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக வந்துடுங்க. அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படி சொல்லிட்டு ஜெமன் சொல்கிறான். எங்கள் ஜேகே வந்துட்டு அப்படி பார்த்து சிரிச்சிட்டு, சரி என்ன விஷயம் சொல்லு. எங்கள் ஜெமனும் ஒன்றும் இல்லை சீனியர், சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கள் ஜேகேவும் ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்க எங்கள் ஜெமன் வந்துட்டு சீனியர் சொல்லு ஜெமன். யார்? எங்கள் ஜேகே யார்? எங்கள் ஜெமன் வந்துட்டு அதான் ஃபோனில் தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இங்கே ஜெமன் வந்துட்டு அதான் யார்? என்னோட அம்மா. அம்மா? என்னோட மாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இங்கே ஜெமன் வந்துட்டு அப்போ தியான்னு சொன்னீங்க, அது என்னோட அம்மாவோட நேம், நான் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஜிம்மனோட ஃபேஸ் அப்படியே ப்ரைட்டாகுது. இவ்வளோ நேரமாக உண்மைன்னு இருந்திருப்பான், ஃபேஸில் ஒரு ஸ்மைலே இருந்திருக்காது. பட் இப்போது அப்படியே ஃபேஸே ப்ரைட்டாகி அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். நம்ம ஜேகே இல்லை அது என்னோடய அம்மா தான் அப்படின்னு சொன்னதும் தான் ஜிம்மனுக்கு உசுரே வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இதை நம்ம ஜேகேவும் நோட் பண்ணுறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவனும் என்ன இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். பட் அவனுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி அப்படியே சட்டிலாக ஸ்மைல் பண்ணுறான் தெரியாத மாதிரி. எங்கள் ஜிம்மன் ஓ அம்மாவா, ஓகே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் சொல்ல ஜேகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சட்டலாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போது நம்ம ஜிம்மனும் ஜேகேவும் தான் அப்படியே சும்மா பேசிகிட்டே அப்படியே கோஜுக்குள்ளே அப்படியே ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஜிம்மன் தான் சீனியர் சொல்லு ஜிம்மன். இல்லை, நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது தெரில ஜிம்மன். ஆனால் ஒரு 1 வீக்கில் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 1 மந்த்தாக இதை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ எப்படியும் ஒரு 1 மந்த் இல்லை 1 மந்த்தும் தேவையில்ல, ஒரு 1 வீக் போதும். நம்ம 1 வீக் தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா எப்படியும் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். தெரில, எப்படியும் பண்ணிடலாம். ஏன் என்னாச்சு? இல்லை சீனியர், இவ்வளோ நாள் அப்படியே பண்ணிகிட்ருக்கோமே, அதான் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி கேட்டேன். தெரில, எப்படியும் ஒரு 1 வீக் போதும் ஜிம்மன், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரி சீனியர், ஆனால் அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுக்கணும்ல சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். இங்கே ஜேகே ஆமாம் ஜிம்மன், அதான் சொல்கிறேனே, நம்ம 1 வீக் நல்லா பண்ணிடலாம் ஓகேவா. 1 வீக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், நீ ஒன்றும் திங்க் பண்ணாத, எப்படியும் நல்லா தான் வரும். சரி சீனியர். இப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு இன்டர்வல் டைம் வருது. ஸோ நம்ம சுகா, ஜிம்மன், அப்புறம் காய்டி, ஜேகே இவங்க எல்லாருமே கேன்டீனில் உட்காந்துட்டு அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஜேகேலாம் ஜிம்மன் மேலே பாஸ்தை பொழிஞ்சிட்ருக்கான். அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறதும் ஜூஸ் எடுத்து வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் டே பார்த்துட்டு அவனும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவுக்கு ஃபுட்டு அவனும் எடுத்து வைக்கிறதும் அப்படியே ஊட்டி விடலாம் போகிறான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் டேயும் நானும் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்க. இதெல்லாம் காய் பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக எரியுது. அப்படியே 2 கப்பலையும் பார்த்து அப்படியே முறையிறான். ஐயோ காலை கொடுமை, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு காய் புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அப்போது நம்ம சுகா டே அப்படி ஒரு மாதிரி அவன் ஊட்டியெல்லாம் வந்திருப்பாள் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணுற தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தள்ளியை விட்டுட்டு அப்படியே ஜேகேவை பார்க்குறான். இங்கே நம்ம ஜேகே பாசத்தை பொழிஞ்சிட்ருக்காரு ஜிம்மன் மேலே. ஸோ இதை சுகா பார்த்துட்டு அவங்க 2 பேரை பார்க்கும்போது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல
நம்ம ஜிம்மினும் ஜேகே வந்து பார்த்துட்டு என்ன சந்தேகமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து கேட்குறான். எங்கள் சுகா வந்துட்டு பின்ன எப்போவுமே நீ ஏன் பக்கத்தில் தான் உட்காருவேன், இன்றைக்கி என்ன அங்கே போய் உட்காந்துட்ருக்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு பார்த்தா சம்திங் இஸ் ராங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து க்யூட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜிம்மன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது சும்மா தான், ஒன்று பார்க்கும்போது தான் எனக்கும் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மன் சொல்ல சுகா வந்துட்டு என்னை பார்த்து உனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, இப்போ என்ன நீ மட்டும் டீ பக்கத்தில் உட்காந்துட்ருக்க, அவர் என்னென்னா உனக்கு ஊட்டி விடலாம் வராரு, அப்போது உனக்கும் ஏதாச்சும் சம்திங் இஸ் ராங் இருக்குல்ல, அதான் நான் பார்க்கும்போது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம ஜிம்மன்னு சொல்கிறான். எங்கள் சுகா வந்துட்டு அதுதான் ஒன்றும் இல்லை, நீ தப்பிக்க ஏதாச்சும் என்ன சொல்லிட்டு இருக்காது அப்படின்ட்டு சுகா வந்து சொல்கிறான். இங்கே வந்துட்டு ஜிம்மன் வந்துட்டு ஏடா நான் கண்டுபிடிக்கிறேன், உனக்கும் இவருக்கும் என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், அப்போ இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது, ஒரு 2 days வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம ஜிம்மன் தான் அவங்க காலேஜுக்கெல்லாம் போயிட்டு காலேஜெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஈவினிங் போல் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறான். ஸோ போனால் முன்னாடியே வந்துட்டு ஜேகே டீ காய் 3 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஜிம்மனும் வந்துட்டு அப்படியே போகிறான். இங்கே ஜேகே வந்துட்டு பார்த்துட்டு வா ஜிம்மன் உனக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஜிம்மனும் வந்துட்டு இதோ வர சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். இங்கே வந்துட்டு டே தான் பார்க்குறான், என்னடா இவன் மட்டும் வந்திருக்கானே நம்ம ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பார்க்குறான். இங்கே ஜிம்மன் வந்துட்டு அப்படி உள்ள வந்துட்டு ஓகே சீனியர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ராஜெக்ட் ஒர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஜேகேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன எக்ஸ்பிளைன் அதெல்லாம் வந்துட்டு ஜேகே தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் தான் சொல்லிகிட்ருக்கான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து டீக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் வந்து மைண்டே இல்லை, அவன் மைண்ட் வேறு எங்கேயோ இருக்குது, அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான், ஒரு மாதிரி யாரையோ தேடிகிட்டே இருக்கான். ஜிம்மன் கிட்ட வேறு கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே வந்துட்டு ஜேகே வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து சரியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் அவங்கக்கிட்ட. அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டீவை பார்க்குறான். டே மைண்ட் இங்கே இல்லைல்ல, அவன் திங்கிங்கே வேறு எங்கேயோ இருக்குது. ஸோ அதை வந்து ஜேகே வந்து நோட் பண்ணிட்டு டே சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கேட்குறான். அப்போ ஜேகே வந்துட்டு டே நான் வந்து இங்கே உசுரை குறித்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒத்தா நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து திட்டான். ஸோ அது டே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்ல ஜேகே வந்துட்டு டே நடிக்காத, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறான். எங்கள் டே வந்துட்டு ஒன்றும் இல்லை மச்சி ஒன்றும் இல்லை, நீ சொல்லு மச்சி நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்ல ஜேகேவும் ஏதோ மயிறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து ஜேகே வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ எல்லோரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம டே வந்து வெயிட் பண்ணி பார்க்குறான். பட் சுகா வந்து வரவே இல்லை. ஸோ இதுக்கு மேலே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டே தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட ஜிம்மன் சொல்லுங்கள் சீனியர், இல்லை எப்போவுமே சுகாவும் கூட வருவான்ல, இன்றைக்கி என்ன அவனை காணோம். அதுவா சீனியர், சொல்ல மறந்துட்டேன், அவனுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை சீனியர், ஹை ஃபீவர், அதனால தான் அவன் வரல. நேற்று நைட்லேருந்து அவனுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் தான் நீ வராத வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சீனியர். அவன் எனக்கு காலேஜுக்கு கூட வரல. நான் கூட சொன்னேன் நான் இன்றைக்கி வீட்டிலே இருக்கேன்டா அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் இல்லை நீ போ நான் இருக்கேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டான். பாவம் சீனியர், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து சொல்கிறான். எங்கள் டேக்கா அவ்வளோதான் சுகாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் என்ன ஜிம்மன் சொல்கிற, அவனுக்கு உடம்பு சரியில்லையா,
ம். ஆமாம் சீனியர், அவனுக்கு உடம்பு சரியில்லை. நானும் இன்றைக்கி சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இங்கே டீக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மச்சான் சொல்கிறா, நான் போகிறேன் மச்சான். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு சிக்கி வந்து கேட்குறான். எங்கே டீ வந்துட்டு அது அது நான் போகிறேன்டா, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக வந்து பார்த்துக்கிட்டே கிளம்புறான். சிக்கி வந்துட்டு டே இருடா, எங்கடா இவ்வளோ அவசரமாக போகிற டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கே வந்து கத்துறான். பட் டே வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நான் போகிறேன் மச்சான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். இங்கே வந்து ஜெக்கிக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவன் எப்படி ஓடுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே திரும்பி காயை பார்க்குறான். காய் வந்து நல்லா வாயை வந்து அப்படியே திறந்து வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் நல்லான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஜெக்கிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்படியே ஒரே உததான் காய்க்கு. காய் வந்து அப்படியே பதறிட்டே டே ஏன்டா உதகிற டே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் என்னடா வேலை இருக்குன்னு இப்படி ஓடுறான் என்னன்னே தெரில, நீ என்னடா இப்படி பொழந்து படுத்துட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், உங்களை வச்சுட்டு என்னடா பண்ணுறது, இது ப்ராஜெக்ட் விளங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து திட்டானா. இங்கே காய் வந்துட்டு டே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்தேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுற போடா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து தூக்க கலக்கத்துலேயே அங்கேருந்து வந்து அப்படியே எலும்பி ஓடிட்டான். எங்கள் ஜேகேக்கு வந்து டென்ஷனாக அது இவங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் வந்து இருந்துகிட்ருக்கான். அப்போ ஜிம்மன் தான், ஐயோ சீனியர் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க, விடுங்க, நீங்களும் நானும் தான் இருக்கோம் இல்லையா, ஸோ வாங்க நம்மளே இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கூப்பிடுறான். இங்கே ஜேகே வந்துட்டு எப்படி ஜிம்மன் நானும் தானே இருக்கோம், எப்படி பண்ணுறது, ஏன் சீனியர் நம்மளால் பண்ண முடியாதா, அதான் நீங்களே இருக்கீங்களே, அதெல்லாம் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் கூப்பிடுறான். இங்கே ஜேகேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, இன்னும் வந்துட்டு ஒரு 4 days அப்படி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மட்டும் தனியாக வந்து பண்ணுறாங்க. ஸோ காயும் இல்லை, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து அப்படியே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தோன்னா நம்ம டே தான் அப்படியே சுகாவோட வீட்டுக்கே போயிட்டான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் காலிங் பெல்ல தட்டி இருக்கான். பட் யாருமே வந்து டோர் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே வந்து சுகாவுக்கு சுத்தமாக முடியல, அவன் அப்படியே வந்து கொஞ்சம் முடியாமல் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கும் டே வந்து டோர் நாக் பண்ணுறதெல்லாம் கேட்கல. இங்கே வந்து டே தான், என்ன இவன் இவ்வளோமா டோர் நாக் பண்ணுறான், திறக்கவே மாட்டேங்கிறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். ஸோ அப்போ வந்து அந்த பைப் இருக்குது. ஸோ மேலேயா வந்து பைப் இருக்குது. ஸோ பைப்பை பார்க்குறான். ஆஹா பைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ அந்த பைப் வழியாக வந்து ஏறி போனோம் அப்படின்னா ஒரு ஜன்னல் வருது. ஸோ ரூம் ஜன்னல் ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே யோசிக்கவே இல்லை. இப்போ அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பைப்பை பிடிச்சி அப்படியே ஏறுறான். அவனால் ஏறவும் முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை பிடிச்சி அப்படியே ஏறுறான். ஸோ இப்படி அப்படியே மெதுவாக வந்து ஏறுறான். ஸோ ஏறிட்டு எப்படியோ அந்த பைப் கிட்ட இருக்கிற அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, ஸோ அது வழியா அப்படியே ஏறி குதிக்கிறான். ஸோ குதிச்சு பார்த்தான், அந்த ரூமில் யாருமே இல்லை. இங்கே டேக் ஒன்றுமே புரியல, என்னடா இது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஏதோ இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே அப்படியே வெளியே போனால் வந்துட்டு அந்த ரூமுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்துட்டே பார்க்குறான். ஒரு இங்கே இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறான். பார்த்த சுகம் அங்கே தான் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க முடியாமல்.
ஸோ டே வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே பூனை மாதிரி வந்து ரூமுக்குள்ளே போகிறான். ஸோ ரூமுக்குள்ளே போய் அப்படியே வந்து பார்க்குற சுகா வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அவன் அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கான். டே வந்து அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, நெல் பாட்டலாமா? வேணாம், பாவம் அவனே முடியாமல் தூங்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் வந்து பாஸ் ஆகுது. இப்போது சுகா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ பெருசாக வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்படியே அடித்து பிடிச்சி இருந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகிடுது, ஏன்னா ரொம்ப பெரிய சத்தமாக சவுண்டாக கேட்டிருக்கும். ஆனால் என்ன சவுண்டு அது, எப்படி இருக்குது, ஒரு நிமிஷம் ஆட்டம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் ரூமை. யாருமே இல்லை அந்த ரூமில். சுகாவுக்கு ஒன்றுமே புரியல, எங்கேருந்து இந்த சவுண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடியாமல் அப்படியே எழுந்திருச்சு. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி கீழே தான் போகிறான், மெதுவாக போகிறான். அவனுக்கு பயமாக வேற இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி இங்கே வீட்டில் இருந்து தான் சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுதான் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் மட்டும்தானே வீட்டில் தனியாக இருக்கான். ஸோ யாராச்சும் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் அப்படியே மெதுவாக கீழே வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே பார்க்குறான், கீழே யாருமே இல்லை. ஸோ திரும்பவும் வந்து கிச்சன் சைடு வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. சுகா அப்படியே லைட்டாக பயந்துட்டே, என்ன கிச்சன் சைடு சவுண்ட் கேட்குது, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம தான் வீட்டில் தனியாக இருக்கோம், யாராச்சும் திருட்ட வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் அப்படியே பயந்துகிட்டே வந்துட்டு அப்படியே கிச்சன் சைட் போகிறான். அவனுக்கு பயமாக இருக்குது, ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. ஸோ இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போகிறான். ஸோ அப்படியே கிச்சன் சைட் போயிட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். அந்த கிச்சன் சைட் யாரோ போட்டு பெரட்டுற மாதிரிலாம் அவனுக்கு சத்தம் கேட்குது. ஸோ அதனால அவனுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸோ அப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டைம் டேபிளில் வந்துட்டு நைஃப் இருக்கும் சரியா, அந்த ஃபுட்டெல்லாம் வச்சு நைஃப் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு கையில் வந்து ஒரு மாதிரி அந்த குத்துற மாதிரியே வச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து கிச்சன் உள்ளே போகிறான். போனால் நம்ம டே தான் ஒரு ஓரமாக வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி என்னமோ பண்ணிகிட்ருக்கான். சுகா வந்து பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறான். பிகாஸ் அவனுக்கு யாருன்னு தெரியல, ஏன்னா டே வந்து திரும்பி தானே இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு யாருன்னு தெரியல. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே வந்து டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு திரும்புவானா. இங்கே சுகா அவனை பார்த்துட்டு கத்த, இங்கே இவன் கத்துறதை பார்த்து இங்கே டே கத்த அப்படின்னு இருக்குது. ஏன்னா வந்துட்டு டே வந்து மூஞ்சில் என்னத்தையோ பூசி வச்சுருக்கான். அதுதான் சுகா வந்து பார்த்து செம்மையாக பயந்துட்டான். அப்படியே பேய் மாதிரி இருக்கான், அப்படியே பயந்துட்டான்னு கத்த. இங்கே இவன் கத்துறதை பார்த்து இங்கே டே ஷோக்காகிட்டே கத்த. ஸோ இப்படியே 2 பேரும் கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டேக்கு வந்து ரியலைஸ் ஆகுது. டே வந்துட்டு கத்தாத நான் தான் அப்படின்றான். இங்கே சுகா வந்துட்டு இப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். எங்கள் டேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டப்புன்னு போயிட்டு சுகா கிட்டே போயிட்டு அவன் வாயை மூடிட்டான். சுகா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அப்படியே வந்து ஊன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கான். இங்கே வந்துட்டு டே தான் கத்தாத நான் தான் டே போதுமா கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அவனுக்கு வந்து பேச முடியல. நான் டே வந்து வாய் மூடி இருக்காளே. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இங்கே வந்து டே வந்து சரி நான் கையை எடுக்கிறேன் கத்தாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக வந்து அவன் ஃபேஸ்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுக்க. இப்போ சுகா வந்து நீ 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 என் வீட்டில் என்ன பண்ணுற? இங்கே வந்துட்டே வந்துட்டு அதுவா உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொன்னால் அதுதான் வந்தேன் உன்னை பார்க்க. அதுக்குன்னு இப்படியா வருவ? அதோட நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கேட்குறான். டே வந்துட்டு அதுவா, அது உங்கள் வீட்டில் ஒரு பைப் இல்லையா, அதுன்னு அதை வந்தேன். எந்த அதில் வந்தியா? ஆமாம். அதில் எப்படி வந்த? அதெல்லாம் வந்தேன். திரும்ப ஏரியா காட்ட முடியும். எங்கள் சுகா வந்துட்டு நீ ஃபஸ்ட் இப்படியெல்லாம் வந்தது தப்பு, இதில் நீ இப்படியெல்லாம் பேசுகிறியா?
என்ன தப்பு வந்ததில்ல? உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா என்ன? நீ பாரு பேசாத. சரி சரி, ஃபஸ்ட்டு உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, போய் படு. பார்த்தியா உனக்காக கொஞ்சம் மெடிசனு, அப்புறம் வந்து ஹாட் வாட்டரு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வா. எங்கே வா சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கத்துறான். டிவி வந்துட்டு அதெல்லாம் கேட்கவே இல்லை. சுகா வந்து பிடிச்சி அந்த கிச்சனில் வந்து தாப்பு மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு தனி பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சுகா வந்து ஹிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி அது மேலே உட்கார வைக்கிறான். இங்கே சுகாவுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன பண்ண நீ? இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹாட் வாட்டர் வச்சுருப்பான். ஸோ ஒரு பவுல் நிறையா. ஸோ அதை அப்படியே எடுத்து வந்து அப்புறம் வந்து ஒரு பெட்ஷீட் எடுத்து அப்படியே வந்து சுகா வந்து அந்த பவுலோடு சேர்த்த மாதிரி அப்படி வந்து கவர் பண்ணிக்கிறான். அண்ட் வந்துட்டு ஆவி பிடிக்க சொல்கிறான். ஏன்னா ஃபீவருக்கு வந்து அது பிடிச்சனால இருக்கும் இல்லையா, ஸோ அது நல்லும் இல்லையா. ஸோ அதனால் ஆவி பிடிக்க சொல்லி எல்லாமே சுகாவுக்கு வந்து பார்த்து பண்ணுறான். சுகா வந்து அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை, அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டே இருந்தவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த ஆவியை வந்து பிடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து சுகாவுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்து பண்ணுறான்ட்டே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி இருக்க அப்படியே அந்த சைட் பார்த்தா நம்ம ஜீக்குக் தான் 2 பேரும் அப்படியே அவங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி தனியாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அவங்க வந்து ஃபோன் பேசிப்பாங்க, தனியாக எங்கேயாச்சும் வெளியே போவாங்க தான். ஆனால் இந்த மாதிரி இருந்ததில்லை. அதோடய வந்துட்டு வெளியே வேறு செம்ம ரெயினாக இருக்குது, ரெயின் சீசன் வேறு. ஒரு மாதிரி அந்த கிளைமேட்டே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ அப்படி இருக்கு அவங்களுக்கு. அப்போது நம்ம ஜமன்னா சீனியர் சொல்லு ஜமன், எவ்வளோ நேரம் தான் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம்? எனக்கு வேறு லைட்டாக பசிக்குது சீனியர். பசிதா? பசிக்குது. சரி இரு, என் பேக்கில் ஜூஸு இன்னமும் இருக்கு போல், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்கில் இருந்து ஒரு சாண்ட்விச்சும் அண்ட் ஒரு ஜூஸ் இதுவும் வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்து வந்து ஜிம்மன்கிட்ட கொடுக்குறான். ஜிம்மனும் செம்ம பசி வந்திருப்பான். ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து அவன் சாப்பிட்றான். ஜெய்க்கும் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல, அப்படியே வந்து உட்காந்துட்டேன். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டான். இங்கே ஜிமின் வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அந்த சாண்ட்விச் வந்து அப்படியே வந்து அவன் சாப்பிடும்போது அவன் இங்கே அவனோட லிப்ஸுக்கு மேலே கீழே, ஸோ அப்போ லிப்ஸ்லலாம் அப்படி வந்து படுது. ஸோ அதை வந்து ஜேகே வந்து அப்படியே பார்க்குறான் ஜிமினை. ஒரு மாதிரி க்யூட்டாக சாப்பிட்ருக்கானா. ஸோ ஒரு நாள் அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமல் ஜிமினே பார்த்துட்ருக்கான் ஜேகே. இது ஜிமின் வந்து கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நல்லா அந்த சாண்ட்விச் அப்படியே வந்து சாப்பிட்டுருக்கான். ஜிமினோட அப்பர் லிப்ஸ்லலாம் அப்படியே அந்த சாண்ட்விச்சோட சோர்ஸ் அதெல்லாம் வந்து செம்மையாக பட்டிருக்கு. ஜேகேக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஸோ அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவன் கையில் வந்துட்டு ஏதோ வந்து இருக்கும், ஸோ டிஷ்யூ மாதிரி. ஸோ அதை எடுத்து அப்படியே மெதுவாக வந்து ஜிம்மின்கிட்ட போகிறான். ஜிம்மினும் வந்துட்டு ஒரு நிமிஷம் சாப்பிட்டுட்டு இருந்தவன் அப்படியே வந்து பார்க்க இங்கே ஜேகே அப்படியே பக்கத்தில் போயிட்டு அந்த டிஷ்யூவால் அப்படியே தொடச்சி விடுறான். ஸோ அப்படியே தொடச்சி விட ஜிம்மினுக்கும் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகிடுது. அப்படியே ஜேக்கிவே வந்து பார்க்க ஜேக்கி வந்து அப்படியே வந்து அதை அழகாக வந்து அப்படியே தொடச்சி எடுத்துகிட்டு இருக்கான். பட் நம்ம ஜேக்கியோட ஐஸ் அப்படியே ஜிம்மன் மேலே தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்கோட பார்த்துட்ருக்கான் ஜிம்மனை. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஐ கான்டாக்டில் இருக்காங்க. நம்ம ஜேக்கி என்ன நினச்சான் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஜிம்மன் கிட்ட அப்படியே மெதுவாக ஸ்லோ மோஷனில் அப்படியே போயிட்டுருக்கான். ஜிம்மனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக ஜேக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கேவே பார்த்துட்ருக்க. ஜேக்கி வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே கிட்ட போயிட்டு டப்புன்னு அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். இங்கே ஜிம்மனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. வயசெல்லாம் அப்படியே வந்து வியர்டாகுது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கும் பார்த்துட்ருக்கான். இங்கே ஜேக்கே வந்து பெருசாக வந்து கிஸ் பண்ணல, லைட்டாக வந்துட்டு நம்ம ஜிம்மனோட லிப்ஸில் வந்து அவன் லிப்ஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி ஓவராக டீப்பாலாம் போகலை. ஸோ அப்படி தான் இருக்கான்.
ஸோ இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் போகுது. ஸோ அது வந்து ரெய்னி சீசன் இல்லையா, ஸோ அதனால வந்து இடி இடிக்குது. ஸோ இடி இடிக்கும்போது தான் ஜிம்னுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஜக்காகிட்டு அப்படியே வந்து ஜேகே பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். ஜேகேவும் போயிட்டு அவன் பிளேஸில் வந்து அப்படியே வந்து அங்கே சேர் இருந்திருக்கும். ஸோ அங்கே போய் அப்படியே வந்து உட்கார எங்கள் ஜிம்முனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுதவனுக்கு. அப்படியே அவனோட லிப்ஸை பிடிச்சிட்டு, சீனியர் நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே கேட்குறான். எங்கள் ஜேகேக்கே அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்படியே முழிச்சிட்டே இருக்கான். ஐயோ இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் நம்ம, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஒரு மாதிரி அவனே இப்போ தான் ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஜிமின் வந்துட்டு, சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எங்கள் ஜேகே வந்துட்டு, ஐயோ சாரி ஜிமின் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போக எங்கள் ஜிமின் வந்துட்டு, கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கத்துறான். இப்போது நம்ம ஜேகேக்கும் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டே, ஜிமன் சாரி ஜிமன், நான் வேணும்னு பண்ணல, எனக்கு ஏன் நான் இப்படி பண்ணேன்னு தெரியல ஜிமன், சாரி ஜிமன். அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னால் பேசவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்படியே பேசிகிட்டு இருக்கான். எங்கள் ஜேகே வந்து, ஜிமன் பதறாத, நானும் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, சாரி அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். எங்கள் ஜிம்மின் ஒரு மாதிரி அவன் அழலாம் இல்லை, அவன் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவனால் ஒரு மாதிரி முடியல. ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அடுத்த நிமிஷம் எதுவுமே பேசலை. அவன் பாட்டுக்கு அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். பிகாஸ் அங்கே வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, செம்ம ரெய்னியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஜிம்மன் அதெல்லாம் கண்டுக்காமல் அவன் திங்ஸ் எடுத்துகிட்டு அந்த கொட்டுற மலையில் அப்படியே போயிட்டுருக்கான். இங்கே ஜேகேவாலையும் ஜிம்மனை தனியாக விட முடியல. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பின்னாடியே ஜிம்மன் இல்லை ஜிம்மன், இந்த கொட்டுற மலையில் எங்கே போகிற, இல்லை சீனியர் என்னை விட்டுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். ஜேகே வந்து, ஜிம்மன் ப்ளீஸ் நான் வேணும்னு பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த கொட்டுற மலை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜிம்மின் வந்துட்டு, சீனியர் ப்ளீஸ் நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவன் எதுவுமே பேசவே இல்லை. டப்புன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கொட்டுற மலையிலேயே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இங்கே ஜேக்கியும் அப்படியே வந்து அப்படியே நின்றுட்டே இருக்கான். இதுக்கு மேலே அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே அந்த மலையில் நனைஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். இப்படியே ஒரு 2 days அப்படியே வந்து பாஸ் ஆகுது. அந்த 2 daysம் ஜிம்மன் காலேஜுக்கு வந்திருக்கவே மாட்டான். ஜேகேயும் ரொம்ப எதிர்பார்த்துருப்பான் ஜிம்மனை, அவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 daysம் நம்ம ஜிம்மன் காலேஜ் பக்கமே வந்திருக்க மாட்டான். ஜேகேக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஸோ அவன் வந்து அதை கொஞ்சமாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டு 5 day நம்ம ஜேகே தான் அப்படியே காலேஜெலாம் முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். அப்படியே அந்த ப்ராஜெக்டே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் காய்தான் அப்படியே ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு ஃபோனில் வந்து என்னமோ கேம் எடுத்து விளையாடிட்டு இருக்கான். அதுவும் ஒரு மாதிரி சவுண்ட் போட்டுகிட்டே விளையாடிட்டுருக்கானா. ஜேகே வந்து கடுப்பாயிட்டு, டேய் ஒத்தா மெதுவாக விளாட்றா, எப்படி சவுண்ட் போட்டு விளையாடிட்டுருக்கேன், நானே கடுப்பில் இருக்கேன், இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கத்துறானா. காய வந்துட்டு, ஐயா ஏன் மச்சி கத்துற, எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கு, சே நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2-3 நாளாக ஆளே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் கத்துற சிடின்னு இருக்கு, என்ன மச்சி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அப்படியே கேம் விளையாடிட்டே கேட்குறானா. எங்கே வந்துட்டு ஜேகே, அதெல்லாம் ஒருத்தாமயிரும் இல்லை, நீ மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். இங்கே காய விட்டு, என்ன கேட்டாலும் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வந்து ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். ஸோ அப்போது நம்ம டேங் தான் அப்படியே அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு, டே மச்சி யார் வந்திருக்கான்னு பாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஜேகே வந்து கடுப்பில் அப்படி இருந்திருப்பான். ஸோ அப்படியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறானா. அவனுக்கு செம்ம ஷாக்கு.
பிகாஸ் அங்கே வந்திருக்கிறது நம்ம ஜெமனும் சுகாவும் தான். அப்படியே பக்கத்தில் டேயும் நின்றுட்டுருக்கான். ஜேகே யாரையுமே பார்க்கல, அப்படியே ஜிம்மனை தான் பார்க்குறான். ஜிம்மன் அப்படியே ஜேகேவை பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி கீழே கொஞ்சிட்டு தான் அப்படியே இருக்கான். நம்ம ஜேகேக்கும் என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறது ஜிம்மன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அப்படியே பார்க்குறான். இங்கே நம்ம டே தான், மச்சி இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணிடலாமா, பத்தியா இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே வந்து சொல்ல ஜேகேவும் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருந்துட்டு இருக்கான். ஸோ இப்படி கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் சேர்ந்து அப்படியே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே பார்க்கலாம் ஜிம்மன் அப்போ பேசுவானா, ஏதாச்சும் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிம்மன் எதுவுமே பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்கான். ஒரு டைம் கூட ஜிம்மன் நிமிர்ந்து ஜேகேவை பார்க்கவே இல்லை, அப்படி தான் இருந்துகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க. ஸோ அந்த ப்ராஜெக்டையும் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகே தான் அந்த ப்ராஜெக்டை சப்மிட்டும் பண்ணிடுறான். ஸோ நம்ம ஜேகே ஒரு மாதிரியே தான் இருக்கான். ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கான். நம்ம டேயும் என்னடா ஆச்சு, அதான் ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இல்லை ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன், என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லைடா, ஐ எம் ஃபைன். சரிடா மச்சான், ஏதோ சொல்கிற ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜேகேவும் எதுவும் பேசாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ ஃபைன் டே. நம்ம ஜிம்மன் தான் அவன் ரூமில் இருந்துட்டு அப்படியே யோசிச்சிட்ருக்கான். ஸோ அந்த டைம் நம்ம சுகா தான் ஜிம்மனோட ரூமுக்கு வரான். ஸோ நம்ம சுகா வந்துட்டு ஜிம்மன் ஜிம்மன் சொல்கிறா, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே சொல்கிறான். சுகா வந்துட்டு ஓகேடா அது ஜிம்மன் சொல்டா, நான் கிட்ட ஒன்று சொல்லணும்டா. சொல்லுடா அப்படியே சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மனும் கேட்குறான். இங்கே சுகா வந்துட்டு அது சாரிடா, உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த ஹைட் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற? அது ஆமாம் ஜிம்மன், சாரி. அது என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுகா வந்து தயங்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜிம்மன்னா என்னடா சொல்லு. இல்லை நான் டேங்க லவ் பண்ணுறேன். ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்குறான். ஒரு மாதிரி அவனுக்கு ஃபேஸில் வந்து ஷாக்கே இல்லை, அப்படி தான் இருக்கான். சுகா வந்துட்டு டேய் என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுவும் டேங்கன்னு சொல்கிறேன், நீ ஷாக்கே இல்லாமல் ஓ அப்படியா இதுதான் விஷயமானு கேட்குற. இங்கே ஜிம்மன் வந்துட்டு பின்ன என்ன பண்ணணுன்ற என்ன என்னடா எப்படி சொல்கிற? டேய் எனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறான். எங்கே சுகா வந்துட்டு எனது முன்னாடியே தெரியுமா? ஆமாம், அவங்க 2 பேரும் பார்க்கும்போது எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்துச்சு, நீங்கள் 2 பேரும் எப்படியும் கப்பல் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நடந்திருக்கு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து சொல்கிறான். எங்கே சுகா வந்துட்டு அப்படி திருன்னு முழிச்சிட்டு ஓ ஓகே, ஆனால் சாரி ஜிம்மன், நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும், உன்கிட்ட நான் ஹைட் பண்ணிக்கக்கூடாது, ஸோ சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தான் சொல்கிறான். இங்கே ஜிம்மன் வந்துட்டு டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் டே சீனியர் நல்ல பையன்தான், ஸோ எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் சொல்கிறான். எங்கள் சுகா வந்துட்டு ஆனால் என்ன இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குடா. ஏன்டா என்ன ப்ராப்ளம்? இல்லைடா, உனக்கு தான் என் அப்பா பற்றி தெரியும் இல்லை, அவருக்கு மட்டும் நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஏற்கனவே நான் லவ் பண்ணுறேன்னு அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுடா, அதுதான் பயமாக இருக்குது. நல்ல வேலை அவருக்கு டேதான்னு தெரியாது, நான் லவ் பண்ணுறேன்னு மட்டும்தான் தெரியும், அதுதான்டா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறானா. இங்கே வந்துட்டு நம்ம ஜிம்மன் தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் கம்ஃபர்ட் பண்ணுறான்.
ஸோ ஓகேடா பெரிஸ், நான் இதோட இந்த பாட்டை வந்து என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூம் போடுறேன். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், பின்னாடி ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நாய்ஸ் கேட்குது, நான் ரெக்கார்ட் பண்ணியும் ஆகணும். ஸோ அந்த நாய்ஸ்லாம் விளங்காத மாதிரி கவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். என்னால் சத்தியமாக முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாரி ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்டு நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட ஜூம் வரேன். ஸோ மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஓகேடா, பாய், see you, டேக் கேர்.